வணக்கம். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமை என்பது புதன் பகவானுக்குரியது. இன்னைக்கு யோகம், திதி, கரணம் இதெல்லாம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதனால 7 ராசிகளுக்கு சிறப்பான நாளாக இல்லை. 5 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்கு. யார் அந்த 5 ராசிக்காரர்கள்ங்கிறத நாங்கள் வெளிப்படையாக சொல்லிடுறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கலக்குறீங்க, சந்தோஷம். வாழ்க்கை வளமாகும். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள். இருந்தாலும் திருஷ்டிக்காக மனசில் மட்டும் ஓம் சௌமியனே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அப்பப்போ நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். கிருத்திகை, மிருகசீரிடம், ரோஹிணி 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. வழக்கமான வேலைகளை செய்கிறதுலே வம்பு வழக்கு வரும். மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் சரத்வானே போற்றி. சரத்வான் யார்? பெரும் வில்லாளி. பரசுராமன், சரத்வான், பீஷ்மர் 3 பேர் தான் பெரிய வில்லாளிகள். அதில் ஒருத்தர் சரத்வான். இந்த மந்திரத்தை சொல்லுங்க, நல்லது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோன்லேயே கிடைக்குது. வாங்கி ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நேரம் கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். இன்னைக்கு நீங்கள் தயவு செய்து ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, மறந்துடாதீங்க. 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கலகுறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். உங்கள் ராசிக்கு தலைவர் புதன், கிழமைக்கு தலைவர் புதன். சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போட்டு பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. நல்லது. ஆமாம், மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் அரிவரசியே போற்றி. அரிவரசியே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கலகுறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்குது. மனசில் மட்டும் ஒரு மந்திரம் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தாராதேவியே போற்றி. புதன் பகவானோட அம்மா பேர் தாராதேவி. சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. இதிலிருந்து, திருஷ்டியிலிருந்து. நல்ல நாள் இன்னைக்கு உங்களுக்கு. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். சிம்மராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வெத்து கெத்து அலட்டல் ஓவராக இருக்குது. மாட்டிக்குவீங்க. கவனம், பணிவு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சியாமா தேவியே போற்றி. சியாமா தேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சோறு வைங்க. பசி ஆற்றுங்க. நல்லது. தயவு செய்து அதை செஞ்சுருங்க. அதை செய்யலைன்னா பிரச்சனை வரும். இதை செஞ்சுட்டா ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அது குறையும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். செஞ்சுருங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சந்நிதியில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏன்? உங்கள் ராசிக்கு தலைவரும் கிழமைக்கு தலைவரும் புதன். அதனால தான் நான் சொல்கிறோம். மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் 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 புரூரவசே போற்றி. புரூரவசே போற்றி. புதனுடைய வழித்தோன்றல் புரூரவஸ். சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 7, தெற்கு, வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சோறு வைங்க. பசி ஆற்றுங்க. நல்லது. தயவு செய்து அதை செஞ்சுருங்க. அதை செய்யலைன்னா பிரச்சனை வரும். இதை செஞ்சுட்டா ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அது குறையும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். செஞ்சுருங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் முக்கியம். என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நல்லது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 5, வடக்கு, வெள்ளை.
வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு வைங்க, பசி ஆற்றுங்க, நல்லது. தயவு செய்து அதை செஞ்சுருங்க. அதை செய்யலைன்னா பிரச்சனை வரும். இதை செஞ்சுட்டா ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அது குறையும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். செஞ்சுருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் அவசரம், வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கிறது. கேட்டைக்கு தொல்லை ஓரளவு குறைவு. ஏன்? கேட்டையனுடைய தலைவர் புதன். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கட்டாயம் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுவது நல்லது, மறந்துடாதீங்க. மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் திருமூலரே போற்றி, திருமூலரே போற்றி. ஆமாம், அனுகூலமான எண் 4, வடக்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு வைங்க, பசி ஆற்றுங்க, நல்லது. தயவு செய்து அதை செஞ்சுருங்க. அதை செய்யலைன்னா பிரச்சனை வரும். இதை செஞ்சுட்டா ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அது குறையும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். செஞ்சுருங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மையும் நினைவாற்றலும் ஜெயிக்கும், பெருந்தன்மை ஜெயிக்கும். அப்புறம் என்ன கலக்குறீங்க? நல்லா இருக்குது. அம்மா திருஷ்டி இருக்குது, அதுக்கு மட்டும் ஒரு மந்திரத்தை மனசில் ஓட விட்டுருங்க. ஓம் ஓம் திருவெண்காடே போற்றி. திருவெண்காடுங்கிறது மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் புதன் சிவனை வழிபட்ட இடம். அந்த இடத்த நினைங்க, நல்லது. அனுகூலமான எண் 9, தெற்கு வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற பிடிவாதம் அதிகமாக இருக்கிறது. அதை விடாமுயற்சி நீங்கள் தப்பாக நினச்சிக்குவீங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய துக்கமே. எல்லாமே அளவோடு இருந்தால் சரி. எது அளவோட எது அளவுக்கு மீறிங்கிறது தெரியாது. அதுக்கு தான் வழிபாடு. மனசில் ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க. ஓம் ஓம் அறிஞனே போற்றி, அழகனே போற்றி. ரெண்டுமே புதன் தான். அழகு அறிவு ரெண்டு சேர்ந்த வித்தியாசமான காம்பினேஷன் புதன். சொல்லுங்க, இந்த மந்திரத்தை தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 4, வடக்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு வைங்க, பசி ஆற்றுங்க, நல்லது. தயவு செய்து அதை செஞ்சுருங்க. அதை செய்யலைன்னா பிரச்சனை வரும். இதை செஞ்சுட்டா ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அது குறையும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். செஞ்சுருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். பதட்டம் அதிகமாக இருக்கிறது. மனசில் ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் ஔஷதனே போற்றி. ஔஷதன்னா மருந்தின் தலைவன் யாரு? புதன். ஆமாம், கல்விக்கும் மருந்துக்கும் தலைவன் புதன் தான். ஔஷதனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடுவது நல்லது. அதனால தான் புதன் ரொம்ப வலுவாக இருக்கிறவங்க மருத்துவர்கள் ஆவார்கள். அதிலேயே செவ்வாய் வலுவாக இருந்தால் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் ஆவார்கள். ஔஷதனே போற்றி இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 7, தெற்கு சிவப்பு. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு வைங்க, பசி ஆற்றுங்க, நல்லது. தயவு செய்து அதை செஞ்சுருங்க. அதை செய்யலைன்னா பிரச்சனை வரும். இதை செஞ்சுட்டா ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அது குறையும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். செஞ்சுருங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம், நல்லா இருக்கு, நல்லது, சந்தோஷம். எனவே நல்லது. வழிபாடு முக்கியம், வழிபாடு முக்கியம். என்ன திருஷ்டி இருக்குது, அதனால் மனசில் ஒரு மந்திரத்தை மட்டும் ஓட விடுங்க. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிராமியே போற்றி, பிரகலாதனே போற்றி. நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். நேயர்களே, நாளைக்கு அமாவாசை, மார்கழி மாதத்து அமாவாசை. குலதெய்வ கோயிலில் வழிபாடு முக்கியம். பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் நீங்களோ உங்கள் குடும்பமோ அல்லது உங்களுக்கு பதிலாக வேறு நண்பரோ கூட போய் ஒரு தீபம் போட்டு உங்களை நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணினா போதும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி தரணும். வாழைக்காய் பச்சரிசி புது துணி தாங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. அந்த புண்ணியம் உங்களை காக்கும், நல்லது. ஆம், நாளை அமாவாசை. அபிராமி அந்தாதி 101 பாட்டு படித்து பார்ப்பது நல்லது. குலதெய்வ கோயில் வழிபாடு முக்கியம்.
போக முடியாதவங்க பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே வீட்டில் தீபம் எரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தயவு செய்து இதை மறந்து விடாதீர்கள். பிற்பகல் 12 to 4 வீட்டில் எண்ணெய் தீபம் எரியணும், அது முக்கியம். இளைய தலைமுறைக்கு உங்கள் அம்மா வழி முன்னோர்கள், அப்பா வழி முன்னோர்கள், அமரராகியவர்கள் பற்றி சொல்லுங்கள். நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.